இளைய மக்கா, குட் மார்னிங். என்னன்னு பாக்கியா? கேரு பதனி. அதாவது இது ரோட்டில் ஓரத்தில் இருக்கும் மாதிரி அங்கே போய் வாங்கினது கிடையாது. நேராக காட்டுக்குள்ளே போய் வாங்கிட்டு வரேன். சரியா? ஒரு நாள் காட்டுக்குள்ளே போய் வாங்குகிற வீடியோ உனக்கு போடுறேன். சரியா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டையில் பிடிச்சி கொடுத்தா, இது எங்கள் ஊரில் பட்டைன்னு சொல்லுவோம். பட்டையில் குடிச்சேன்னு வச்சுக்கேன், செம்மையாக இருக்கும். தெரியுதா பையனி? தரமாக இருக்குது. இந்த பையனியை அரிச்சிட்டேன். ஒரு நாள் உனக்கு அரிக்காமையே வீடியோ போட்டு காட்டுறேன் பாரு. அதில் எப்படி கிடக்குன்னா, பனைமரத்தில் உள்ள பூ, அப்புறமா தேனி இதெல்லாம் கிடக்கும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தாத்தாட்ட நான் குடிக்க போனேன் பார்த்துக்க முன்னாடி. அந்த தாத்தா என்ன சொல்லுவார் தெரியுமா? அப்படியே ஊற்றி தம்பி அப்படியே பல்லு இடுக்க வச்சு அவ்வளோத்தையும் குடி தம்பி, எல்லாம் நல்லதுன்னு சொல்லுவார். சரியா? அப்படிலாம் நான் பயணி குடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பயணி. அதனால தான் இந்த பயணி வச்சு இன்றைக்கி வீடியோ போடுறேன். அது இல்லாமல் இந்த பயணி குடித்தா எவ்வளோ நல்லது தெரியுமா உனக்கு? அதாவது எல்லாருக்கும் ஒரு பெரிய நோய் உண்டு, உடல் சூட்டு. அந்த சூட்டை தணிக்கும். இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கனால பல்லுக்கு நல்லது. அப்புறமா அந்த சிறுநீர் பிரச்சனை இருக்குது பார்த்தியா, அது எல்லாமே அந்த சிறுநீர் கடுப்பு இருக்கிறப்ப ஒன்றுக்கு ஒழுங்காக போகாமல் இருக்கும். அதெல்லாம் சூப்பராக போகுது குடிச்சின்னா. ரொம்ப நல்லது, குடி. சரியா? பயணி வேணும்னு கேட்டேன், அவங்க வீட்லேயே கொண்டு கொடுத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி உனக்கு நான் வீடியோ போட முடியாமல் போயிட்டு. இல்லைன்னு வச்சுக்க, காட்டுக்கு போய் அதை வாங்கும் போது உனக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உனக்கு நான் காட்டுக்கு போய் வாங்கி உனக்கு நான் வீடியோ போடுறேன். சரியா? அதாவது பனைமரத்தில் ஏறி இறங்குவாங்க தானே, இறங்கும் போதே அவங்கள்ட்ட பட்டையை பிடிக்க சொல்லி ஊற்றி குடிச்சிருவோம். சரியா? அப்படிலாம் குடிச்சிருக்கேன் நான். நீயும் குடி. சரியா? ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.